ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையகம் தழைக்குமாம் என்று மகாகவி பாரதியார் ஆணும் பெண்ணும் சமம், ஆணும் பெண்ணும் சமம் என்பதை வலியுறுத்துகின்றார். வீடும் நாடும் வளம் பெற வேண்டுமெனில் பெண் கல்வி முக்கியமாகும். ஆம், பெண் கல்வி முக்கியமாகும் என்பதை நாடகத்தின் மூலம் விளக்க வருகிறார்கள் எமது பள்ளியின் மாணவிகள். தந்தை, தாய், மகள் என ஒரு அழகான குடும்பம். தன் மகளை நல்லபடியாக படிக்க வைத்து ஒரு உயர்ந்த பதவியில் அமர வைக்க வேண்டும் என்பது தந்தையின் லட்சியம். அவரது லட்சிய கனவு நிறைவேறியதா இல்லையா என்பதை இக்குறு நாடகத்தில் பார்ப்போம். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வ சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்ஹிகம். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வ சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்ஹிகம். செல்வி, செல்வி, என்ன இந்த பொண்ணு சத்தத்தையே காணோம்? டைம் ஆயிடுச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்கா. செல்விமா, எழுந்துருடா, ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல்ல. மா, இன்னும் கொஞ்சம் நேரமா. டைமை பாடுறா, இப்பவே லேட் ஆயிடுச்சு. அப்பா உன்னை ஸ்கூல்ல விட்டுட்டு வேலைக்கு போனோம்ல. நீ சமத்தா ஸ்கூலுக்கு போயிட்டு வருவியா? நம்ம எல்லாரும் சாயந்தரம் கோயிலுக்கு போவோமா? சரிம்மா. யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய். இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை. குந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை, இன்னும் வேண்டுமடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய். அப்பா, சாயந்தரம் என்ன சீக்கிரமா வந்து கூட்டிட்டு போயிடுங்க. சரிடா செல்லம், நீ சமத்தா ஸ்கூலுக்கு போயிட்டு வருவியா? சாயங்காலம் நீ, நான், அம்மா 3 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஐ ஜாலி. சரிப்பா, பாய். தன் மகளை பள்ளியில் விட்டுவிட்டு வேலைக்கு செல்லும் பொழுது சாலையில் சரக்குந்து ஒன்று மோதி விபத்தில் தந்தை மரணமடைந்து விடுதல். மரணமடைந்த செய்தியை வீட்டிற்கு தெரிவித்தல். என்னங்க, எங்களை இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே. வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களே, இப்படி எங்களை ஒரே அடியா விட்டுட்டு போயிட்டீங்களே. உங்க பொண்ணு வந்து கேட்டா நான் என்னங்க பதில் சொல்லுவேன்? அம்மா, அம்மா, அப்பா ஏம்மா படுத்துட்டு இருக்காரு? அப்பாக்கு என்னம்மா ஆச்சு? அப்பாவை எழுப்புமா. அம்மா, அப்பாவை எழுப்புமா. சாயந்தரம் என்ன கோயிலுக்கு கூட்டின்னு போறேன்னு சொன்னாரு இல்லம்மா. ஏம்மா அப்பா படுத்துட்டு இருக்காரு? அப்பாவை எழுப்புமா. அம்மா, அப்பா, அப்பா வாப்பா. செல்வி, செல்விமா, இனிமே உங்க அப்பா வர மாட்டாருமா. இனிமே இவரு நம்ம கூட பேச மாட்டாருமா. இவர் நம்மளெல்லாம் விட்டுட்டு திரும்பி வர முடியாத இடத்துக்கு போயிட்டாருமா. அப்பா, அப்பா, அம்மா ஏன்பா இப்படி சொல்றாங்க? அப்பா, அம்மா நீங்க திரும்பி வர மாட்டீங்கன்னு சொல்றாங்கப்பா. அப்பா, அப்பா, அம்மா அழுறாங்கப்பா. அம்மா அழுதா உங்களுக்கு பிடிக்காது இல்லப்பா. அப்பா, அம்மாவை அழ வேணான்னு சொல்லுங்கப்பா. அப்பா, அப்பா, நான் எவ்வளவு நேரம் கூப்பிடுறேன்லப்பா, ஏன்ப்பா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்பா எந்திரிச்சு வாங்கப்பா. அப்பா
கொள்ளுவாய பூக்களையே எரடுத்தும் பார்க்கலையே ஆளால ஒஞ்சிருப்பு கொத்துதையா அச்சருந்த ராட்டினம் போல சுத்துதையா கொல்லையில வாழையல கொட்டடியில் கோழி குஞ்சு அத்தனையும் மோகத்தை சொல்லுதையா ஆடும் ஆடும் வெறும் வாய மெல்லுதையா காத்தோட வாசம் காடெல்ல பாசம் ஊத்தாட்டம் உரப்பு உருதையா சால் சாப்பு வேணா வந்து நில்லையா சாவையோ குரு போட்டு கொல்லையா. சில நாட்களுக்கு பிறகு செல்வி செல்வி ஏம்மா எங்க கிளம்பிட்ட? ஸ்கூலுக்குமா. நீ ஸ்கூலுக்கு இனிமேல் போக முடியாது செல்வி. ஏம்மா? ஸ்கூலுக்கு போக முடியாதுன்னா போக முடியாது செல்வி. அம்மா அம்மா ப்ளீஸ்மா, நான் ஸ்கூலுக்கு போய் படித்து பெரிய ஆள் ஆகணுமா. இதை பாரு செல்வி, உன்னை அப்பா இல்லாமல் எப்படி வளர்த்து ஆளாக்க போறேனே தெரியல. இதில் நீ வேற நான் ஸ்கூலுக்கு போகிறேன் படிக்கிறேன், நீ உயிரை வாங்காத. அம்மா அம்மா ப்ளீஸ்மா, நான் ஸ்கூலுக்கு போகணுமா. நீ ஆச்சு என்னை புரிஞ்சுக்கோ செல்வி. போய் வீட்டில் இருக்கிற வேலையை பாரு. அப்பா அப்பா, நீ எங்கப்பா போன? நீ இல்லைன்னு தானப்பா அம்மா என்ன ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன்றாங்க. நீ வாப்பா வாப்பா, வந்து என்ன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போப்பா. நான் ஸ்கூலுக்கு போகணும்ப்பா. நீ வாப்பா வாப்பா, வந்து என்ன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போப்பா அப்பா. செல்வி தன் தந்தையோடு இருப்பதாக நினைத்து பார்த்தல். கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா. நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா. நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா. தண்ணீராய் மேகம் தூரும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா. ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ. ஏன் செல்வி ஏன் அழுற? இல்ல, ஏன் செல்வி ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன எங்க அம்மா ஸ்கூலுக்கு போக வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்? பொம்பளை புள்ள படிச்சு என்ன பிரயோஜனம்னு கேக்குறாங்க. அதனால நாளையில இருந்து என்னையும் அவங்க கூட வேலைக்கு கூட்டிட்டு போறாங்களாம். ஐ, அப்ப உனக்கு ஜாலி தானே. கிளாஸ் ஒர்க் இல்ல, ஹோம் ஒர்க் இல்ல, டெஸ்ட்டுக்கு படிக்க வேண்டியது இல்ல, அப்ப ஜாலி தானே. இல்ல பூவி, எனக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. நான் நிறைய படிக்கணும். லூசா பாணி, எங்க அம்மா மட்டும் என்ன ஸ்கூலுக்கு போக வேணாம்னு சொல்லிட்டா நான் ரொம்ப ஜாலியா இருப்பேன். ஆனா என்ன சொல்லதான் மாட்டேங்கிறாங்களே. எப்ப பார்த்தாலும் படி 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 உயிரை வாங்குறாங்க. பூவி, செல்வி, எங்க உங்க அம்மா இன்னும் ஆளை காணோம்? பின்னாடி வராங்கம்மா. சரி சரி. பூவி, நீ ஏன் இவ கூட எல்லாம் பேசிட்டு இருக்க? எக்ஸாம்ஸ் வேற வந்துருச்சு, ஒழுங்கா உட்காந்து படிக்கிற வேலையை பாரு. அம்மா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? செல்விய அவங்க அம்மா ஸ்கூலுக்கு போக வேணாம்னு சொல்லிட்டாங்களாம். மக்குக்கு படிப்பேர் இருக்காது, அதான் நிறுத்திருப்பா. அவ கூட சேர்ந்து கூத்தடிக்காம ஒழுங்கா உட்காந்து படிக்கிற வேலையை பாரு. போமா, என்ன மட்டும் எப்ப பார்த்தாலும் படி 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 உயிரை வாங்குற. நானும் நாளைக்கு வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஏ செல்வி, இவ்வளோ நேரம் இவ கூட இதான் பேசிட்டு இருந்தியா? நீ படிக்க வராத முட்டாளா இருக்கேன்னு அவளையும் சேர்த்து கெடுக்க பாக்குறியா? இரு, உங்க அம்மா வரட்டும், அவளை நான் வச்சுக்கிறேன். இல்லம்மா, நான் புவிய ஸ்கூலுக்கு போக வேணாம்னா சொல்லலாமா. புவி சொல்லு புவி. அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்கம்மா, அம்மாக்கு தெரிஞ்சா அடிப்பாங்கம்மா.
ஏம்மா என்னாச்சு? வாமா பார்வதி, உன் பொண்ணு அவளுக்கு படிப்பேர்லன்னு என் பொண்ணையும் சேர்த்து கெடுக்க பாக்குறா. அது மட்டும் இல்லாம ஸ்கூலுக்கு போகலன்னா ஜாலியா இருக்கலான்னு ஆசை காட்டிட்டு இருக்கா. இல்லைம்மா, அவளுக்கு என்னமோ படிக்கணும்னு தான் ஆசை. ஆனால் நான் தான் இருக்கிற கஷ்டத்தில் போவேணான்னு சொல்லிட்டேன். இவ்வளோ நாலு இடத்துல வேலை பார்த்து காசு சம்பாரிச்சானா சிரமம் இல்லாமல் கரை சேர்க்கலாம்ல. படித்து என்னத்தை பண்ண போறா? அது சரி, இதுக்கெல்லாம் எங்கிருந்து படிப்பேற போகுது? நீ சொன்ன மாதிரி வீட்டு வேலைக்காவது அனுப்பு. அப்பயாவது 5 or 10 அதிகமாக கிடைக்கும். இனிமேல் சாயந்தரம் இவ்வளோ வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறம்மா. சாமான் கழுவுறது, துணி துவைக்கிறது, வீடு பெருக்கிறது எல்லாம் இவ பார்த்துக்குவாம்மா. நான் நைட்டு வந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு போயிடுறேன். சரி சரி, நீ என்னமோ பண்ணு. இதோ பா செல்வி, வந்தோமா வேலையை பார்த்தோமா போனோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு புவிக்கூட பேசி அவள் படிப்பை கெடுக்கிற வேலையை வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான் சொல்லிட்டேன். சரிங்கம்மா. இன்னைக்கு சப்பாத்தியும் குருமாவும் வச்சிரு. சரிங்கம்மா. செல்வி, செல்வி, உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கேன், பார்த்தோ பார்க்காத மாதிரி போறேன். அதுவா, நான் உன்கிட்ட பேசுறத உங்க அம்மா பார்த்தாங்கன்னா என்ன திட்டுவாங்க. ஐயோ செல்வி, இப்போ எங்க அம்மா வீட்டில் இல்லை, அவங்க வெளியில போயிருக்காங்க. அவங்க வரத்துக்கு இன்னும் 2 hours ஆகும். அப்படியா? சரி புவி, இன்னைக்கு கிளாஸ்ல என்னப்பா டீச் பண்ணாங்க? ஐயோ அதை ஏன் கேட்குற? மேம் டீச் பண்ணிட்டு இருக்கும் போது தான் நான் கண்ணை திறந்தே தூங்கிட்டேனே. அப்படியா? புவி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன், தருவியா? எது? அந்த பார்பி டாலை நீ பார்த்துட்டியா? அது எனக்கு ரொம்ப பிடிக்குமே, அதனால தர முடியாதே. பார்பி டாலா அப்படின்னா? பார்பி டால்னா என்னன்னு தெரியாதா? தெரியாதே. சரி, அப்போ உனக்கு என்ன வேணும்? அதுவா, உன்கிட்ட பழைய புக்ஸ் இருக்குல்ல, அது எனக்கு தருவியா? அதை கேட்கவே இப்படி தயங்குன? அது அந்த கப்போர்டில் தான் இருக்கு, போய் எடுத்துக்கோ. தேங்க்ஸ் புவி. ஆமாம், எந்த கிளாஸ் புக்கு? 5th ஸ்டாண்டர்ட் புக் புவி. நீ 4th ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிற, உனக்கு எதுக்கு 5th ஸ்டாண்டர்ட் புக்கு? அதுவா, நான் வீட்டில் சும்மா இருக்கும்போது படித்து பார்த்து புரிஞ்சுப்பேன். சரி, போய் எடுத்துக்கோ. சரி புவி, நான் இதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுட்டு வந்துடுறேன். சரி செல்வி. ஏய் செல்வி, என்னது கையில? பழைய புக்ஸ்மா. எதுக்கு? எடைக்கு போறதுக்கா? இல்லம்மா, செல்வி என்கிட்ட கேட்டதா படிக்கிறதுக்கு தான் எடுத்துட்டு போனா. படிக்கிறதுக்கா? எடைக்கு போறதுக்கு ஏமாத்தி படிக்கிறதுக்குன்னு போய் சொல்றியா? போய் சொல்லுவியா? போய் சொல்லுவியா? போய் சொல்லுவியா? ஏய் விடுடி, போய் சொல்லுவியா? போய் சொல்லுவியா? போய் சொல்லுவியா? ஏய் கூடாத. இனிமே வீட்டில் இருக்க பொருள் மேல கைய வச்ச கொன்னுடுவேன். போ. மூச்சு பட்டா நோகும் வந்து மூச்செடுக்கே முத்தமிட்டே, நிழலு பட்டா நோகும் வந்து நிலவடங்க முத்தமிட்டே, தூங்காமணி விளக்கே தூங்காம தூங்கு கண்ணே, ஆசை அகல் விளக்கே அசையாம தூங்கு கண்ணே, ஆராரோ ஆரீராரோ. ஷோ. சரி, இன்னைக்கு என்ன ஹோம்ஒர்க்னு பார்ப்போம். ஒன்றும் புரியல. நெக்ஸ்ட் பேஜாக பார்ப்போம். இதுவும் புரியல. ஷோ, இந்த மேக்ஸை எவன் தான் கண்டுபிடிச்சானோ? பார்த்தாலே தலையெல்லாம் சுத்துதே. புவி, புவி வந்துட்டியாமா? என்ன புவி தலை மேல கை வச்சு உட்காந்துட்டு இருக்க? அதுவாம்மா, இன்னைக்கு ஸ்கூலில் மேக்ஸ் ஸ்பெஷல் கிளாஸ் நடந்ததா? என்னென்னமோ சொன்னாங்கம்மா, ஆனால் ஒன்றுமே புரியலம்மா. புரியலையா? உன்னை அவ்வளோ செலவு பண்ணி படிக்க வைக்கிறது புரியலன்னு சொல்றதுக்காக தானா? எந்த சம் புரியல? எடுத்துக்காட்டு. இந்த சம்மம்மா. இந்த சம்மா? இந்தா ட்ரை பண்ணு. ஒன்றுமே புரியலையே. சரி, வரைவோம். புவி, அம்மா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க செல்வி, உள்ளதான் இருக்காங்க. சரி சரி, நீ என்ன பண்ற?
அதுவா அம்மா செம்ம போட சொன்னாங்களா, ஆனால் ஒன்றுமே புரியல, அதான் வரைஞ்சிட்டு இருக்கேன். எங்க உன் புக் எடுத்து காட்டு. எங்க செல்வி? ஏய் செல்வி, எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கவே மாட்டியா? வேலை பார்க்காம இங்க என்ன கதை பேசிட்டு இருக்கு? போய் வேலையை பாரு. இல்லம்மா, புவிதான் ஒரு டவுட்னு கேட்டா, அதான் எனக்கு புரியுதான்னு பார்த்தேன். ஆமா, இவ பெரிய கணித மேத ராமானுஜத்தோட பொண்ணு, எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ண வந்துட்டா. இல்லம்மா, புவிதான் கேட்டா. ஏண்டி லட்சமா கொட்டி அவளை அவ்வளோ பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன், 4ஆம் கிளாஸ் கூட முடிக்காத நீ 6ஆம் கிளாஸ் படிக்கிற அவளுக்கு கிளாஸ் எடுக்க போறியா? எல்லாம் அவ கொடுத்த இடம். கேட்டியா கேட்டியா கேட்டியா? ஏய், என் கையே பிடிப்பியா 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 பிடிப்பியா? போ, நீ நாளையில இருந்து வேலைக்கே வர தேவையில்லை. நான் இங்க நடத்திட்டு இருக்க, நீ என்னடி அங்க பாத்துட்டு இருக்க? அம்மா, நீ இந்த சம்மை எப்படி போட்ட? இல்லம்மா, புவி புக்ல மாடல் சம் இருந்துச்சு, அதை வச்சுதாம்மா இதை போட்டேன். ஒரு தடவை பார்த்த உடனே போட்டுட்டியாம்மா? போட்டுட்டேம்மா. செல்வி, இங்க வாம்மா. இங்க வாம்மா. நீ இவ்வளோ நல்லா படிப்பேன்னு எனக்கு தெரியாதும்மா. பிள்ளைங்களுக்குள்ள நான் பாகுபாடு பார்த்துருக்க கூடாது. குழந்தைங்கள படிக்கிற குழந்தை படிக்காத குழந்தைன்னு எதுவுமே இல்லைன்றது எனக்கு இப்போதாம்மா புரிஞ்சது. நீ திரும்பியும் ஸ்கூலுக்கு போறியாம்மா? போறேம்மா, ஆனா அம்மா விட மாட்டாங்களே. விடுவாங்கம்மா, நான் சொன்னா விடுவாங்க. புவி படிக்கிற அதே ஸ்கூல்ல நான் உன்னை சேர்த்து விடுறேன். நீ நல்லா படிச்சு அவளுக்கும் கொஞ்சம் மேக்ஸ் சொல்லித்தா. சரிம்மா. நான் படிக்கிற ஸ்கூல்லே செல்வியும் சேர போறா. நானும் செல்வியும் சேர்ந்து படிக்க போறோம். செல்வி, இப்போ உனக்கு ஹாப்பி தானே? நாட்டின் முன்னேற்றம் பெண்ணின் முன்னேற்றத்தை வைத்துத்தான். பெண்ணின் முன்னேற்றம் கல்வியை வைத்துத்தான். பெண்ணையும் கல்வியையும் உயர்த்தாமல் எந்த நாடும் முன்னேறாது. ஊதுகுழலை கையில் எடுக்கும் பெண்கள் எழுதுகோலை கையில் எடுக்க வேண்டும். ஊதுகுழலை கையில் எடுக்கும் பெண்கள் எழுதுகோலை கையில் எடுக்க வேண்டும். சிந்திக்கும் மூளை அவளுக்கும் உண்டு, சிந்திக்கும் மூளை அவளுக்கும் உண்டு. நிந்திக்க வேண்டாம் அவள் திறமையை, நிந்திக்க வேண்டாம் அவள் திறமையை. பட்டங்களா முதலீட்டை தங்கத்தில் போடாமல் பெண்ணை படிக்க வைத்தால் அதுவே தலைமுறையை மாற்றும். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாரதியின் கனவை நனவாக்க
பெண் கல்வியை ஆதரிப்போம், பெண் கல்வியை ஆதரிப்போம் என்று கூறி விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம். கல்வி என்ற ஒன்றை கற்றுக்கொண்டால் பெண்கள் அச்சமில்லாமல் இவ்வுலகில் வாழலாம் என்பதை தங்கள் நாடகத்தின் மூலம் மெய்ப்பித்த மாணவிகளுக்கு மனமார்ந்த நன்றிகள்.